தமிழ்நாட்டில் புதிய சர்ச்சை என்னன்னா டிஜிபி நியமனம், அதுவும் பொறுப்பு டிஜிபியாக ஒருத்தரை நியமிச்சிருக்காங்க. இது அரசியல் ரீதியாகவும் விமர்சனமாக இருக்குது, காவல்துறைக்குள்ளேயே விமர்சனமாக இருக்குது அப்படிலாம் சொல்லப்படுது. முதல்ல இந்த சர்ச்சைகளுக்கு என்ன காரணம், இது எப்படி புரிஞ்சுக்கிறது? டிஜிபி எப்படி நியமனம் செய்யப்படணும் அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க. அந்த உத்தரவுப்படி 6 மாதம் அவங்களுக்கு சர்வீஸ் இருக்கணும். அதை மாதிரி இருக்கக்கூடியவங்களில் எலிஜிபிள் யார் யார் எலிஜிபிள் அப்படிங்கிறத பார்த்து ஒரு பேனல் கிரியேட் பண்ணி ஸ்டேட் கவர்மெண்ட் கிரியேட் பண்ணி அதை வந்து யூபிஎஸ்சி, யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், அவங்களுக்கு அனுப்பணும். அவங்க வந்து அந்த இருக்கக்கூடிய ஒரு 8 பேரோ 10 பேரோ 6 பேரோ எத்தனை பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணி அனுப்புகிறாங்களோ அந்த பேனலில் 3 பேரை மட்டும் அவங்க செலக்ட் பண்ணி திருப்பி கவர்மெண்ட்டுக்கு அனுப்புவாங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு. தமிழ்நாடு கவர்மெண்ட் இந்த 3 பேரில் யாரை வேணால் நியமிச்சுக்கலாம். அந்த ஆப்ஷன் அவங்களுக்கு இருக்குது. அந்த மொத்தமான லிஸ்ட்லேயும் அது வருஷப்படி தான் அனுப்ப முடியும். யார் யாருக்கு எலிஜிபிள் இருக்குது, 6 மாதம் மினிமம் சர்வீஸ் இருக்கணும், அவங்கள தான் அனுப்ப முடியும். ரெண்டாவது அங்கே யூபிஎஸ்சிலேருந்து அனுப்பக்கூடிய 3ல் யாரை வேணாலும் அவங்க நியமிக்கலாம். அவங்க வந்து 2 ஆண்டுகள் வரைக்கும் பதவியில் இருக்கலாம். அப்படிங்கிறது வந்து ஏற்கனவே சுப்ரீம் கோர்ட் போட்ட சட்டம், அந்த உத்தரவு. அதை தான் நிறைவேற்றிட்டு இருக்காங்க. இப்போது 2011 அப்போ வந்து உளவுத்துறை டிஜிபியாக இருந்தாங்க திரு ராமானுஜம். அவங்கள வந்து கூடுதல் பொறுப்பு அப்படின்னு சொல்லி லாண்ட் ஆர்டர் டிஜிபியாகவும் பொறுப்பு டிஜிபியாக நியமித்தாங்க. அவர் அதில் 2 வருஷம், இது முடிஞ்சதுக்கப்புறம் 2 வருஷம் லாண்ட் ஆர்டர் டிஜிபி அப்படின்னு 4 வருஷம் இருந்தாங்க அவங்க. அதே மாதிரி 2016 திரு டி.கே. ராஜேந்திரன் அவங்களும் இதே மாதிரி பொறுப்பு டிஜிபியாக நியமிக்கப்பட்டார். அந்த 2 உதாரணங்கள் தான் இருக்குது. இப்போ வந்து பேனல் கிரியேட் பண்ணி அங்கே யூபிஎஸ்சிக்கு அனுப்பப்பட்டதா அப்படிங்கிறது தெரியல. அப்படி அனுப்பியிருந்தா அவங்க ரெடி பண்ணியா 3 பேரை திருப்பி அனுப்பிச்சிருப்பாங்க. அந்த 3 பேரில் ஒருத்தர் இவங்க நியமிச்சிருக்கலாம். இது வந்து நடைபெறவில்லை.